இங்க நடக்கிற இந்த அநியாய அக்கிரமம் இருக்கிறது அல்லவா, கனிம கொள்ளை. இன்னைக்கு ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு போனா காசு, விஓ ஆபீஸ் போனா காசு, பிடிஓ ஆபீஸ் போனா காசு, மாநகராட்சி ஆபீஸ் போனா காசு. இன்னைக்கு காசு இல்லாத எந்த வேலை நடக்குதா? இன்னைக்கு சமூக வலைதள நண்பர்கள் அரசாங்கம் சாலை போடுது. நான் இந்த அரசாங்கம் மட்டும் சொல்ல, எந்த அரசாங்கம் சாலை போட்டாலும் சமூக வலைதள சமூக ஆர்வலர்கள் அந்த ரோட்டை அப்படியே கையாலேயே பேக்குறான். பாருங்க ரோடு போட்ட லட்சணம்னு சொல்றான். பள்ளிக்கூடம் 6 மாசத்துல உழுது, பேத்துக்கிட்டு உழுது. பாலம் உழுது, பாலாறு பாலம், கட்டண பாலம் ஏன்டா உழுதுன்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்றாங்க. அது அளவுக்கு மீறி மழை பெய்யுது. நீங்க அளவுக்கு மீறி மழை பெய்யும், வெள்ளம் வரும், அதை தாங்கக்கூடியதான உங்க பொறியியல் பிரிவு, கணினி பிரிவு. அதுக்கு தானே நீங்க இன்ஜினியர், அதுக்கு தானே உங்களுக்கு மாசம் 2 லட்சம் சம்பளம், உங்களுக்கு தமிழ்நாடு அரசுன்னு ஜீப்பு, அரசாங்க காரு, சொகுசு மாளிகை கொடுக்குறோம். அப்புறம் அதை திட்டமிட்டு கட்டவில்லை என்றால் அப்புறம் என்ன மயிரை புடுங்கிறதுக்கு உனக்கு சீஃப் இன்ஜினியர்? எதுக்கு நீரியல் துறை வல்லுநர் நீனு? எங்க ஊர் கொத்தனாரு கட்டுறான், 100 வருஷம் ஆனாலும் இருக்குது இன்னமும். வெள்ளக்காரன் வெறும் முட்டையும் வெறும் கடுகா கொட்டையும் போட்டு முட்டையும் கடுகா கொட்டையும் போட்டு கட்டிருக்கிறான் இருக்குது. போர்க்குதீசியர்கள் கட்டிய கோட்டை இருக்குது, வெள்ளக்காரன் கட்டிய கோட்டை இன்னும் இருக்குது. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினது இருக்கு. 30 வருஷம் முன்னாடி நம்ம ஊர்ல கட்டின பாலம் உடையுது. இப்படி அரச பயங்கரவாதம் எங்கெல்லாம் தலைவிரித்தாடுகிறதோ, மக்களுடைய வரிப்பணம் எங்கெல்லாம் திட்டங்களின் பெயரில் சுரண்டப்படுகிறதோ, எங்கள் கனிம கொள்ளை ஈடுபடுகிறதோ, எங்கள் கனிம வளம், காடு வளம், இயற்கை வளம் சுரண்டப்படுகிறதோ, அந்த சுரண்டலுக்கு எதிராக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் வீதிக்கு வந்து போராளிகள் தான் இந்த மக்கள் போராளிகள் என்று சொல்லக்கூடிய மாவீரர்களாக இந்த மண்ணில் வாழ்கின்றார்கள்.